இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே இந்த காலை வேளையிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் மரித்தார். அதை நம்ம ஒவ்வொரு வருடமும் இந்த லெந்து காலத்தில் நம்ம சிந்திக்கிறோம். அவருக்காக எந்த ஒரு காரியத்தையும் செய்யவில்லை. அவர் நமக்காக மரித்தார் என்று பார்க்கிறோம். அவர் தேவகுமாரன், மனுஷகுமாரனாய் வந்து நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட, பாவ மன்னிப்பை பெற நமக்கு அவர் ஒரு முன் மாதிரியை காண்பித்து நாம் மன்னிக்க வேண்டும் என்கிறதான ஒரு காரியத்தை முன்குறித்து காட்டியிருக்கிறார். இந்த வேளையில் கூட வேதத்தில் நாம் இயேசு நம்முடைய பாவங்களை மன்னித்தார், நமக்கு ஒரு மன்னிப்பை கொடுத்தார். அந்த மன்னிப்பை பெற்ற நாம் எப்படி செயல்பட வேண்டும், அதை குறித்து சில காரியங்களை பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களில் பார்க்கும் பொழுது இயேசு மலை பிரசங்கத்தில் மிக தெளிவாக சொல்லிக்கிறார். முதலாவது அவர் ஜெபத்தை குறித்து சொல்லிவிட்டு அடுத்த 2 வசனத்தில் 14வது வசனத்திலும் 15வது வசனத்திலையும் நான் படிக்கிறேன். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். இது ஒரு கண்டிஷனோடு கூட இருக்கிறதான ஒரு காரியம். சீஷர்களுக்குள்ளாக அநேக வேறுபாடுகள் இருந்தது. யார் நான் பெரியவனா, நீ பெரியவனா என்கிறதான ஒரு காரியங்கள் எல்லாம் அவர்களுக்குள்ளாக வந்து கொண்டிருந்தது. இயேசு அவர்களுக்கு இந்த 3.5 வருடங்கள் பல போதனைகளை கொடுத்தார். அதில் இந்த போதனை ஒரு நல்ல ஒரு சிறந்த போதனையாக இருக்கிறது. மற்றவருடைய தப்பிதங்களை நாம் மன்னிக்க வேண்டும். அந்த மன்னிக்கிற சுவாபம் நமக்கு இருந்தால்தான் நம்ம உண்மையாக இயேசுவை பின்பற்றுகிற சீஷர்களாக இருக்க முடியும். இல்லாவிட்டால் அதற்கான ஒரு அர்த்தமே இல்லை. இயேசு சிலுவையில் மரித்தது வீண், அவர் நமக்காக ஜீவனை கொடுத்ததும் வீண். ஆகவே மிக தெளிவாக சொல்கிறார், நீங்கள் உங்களுக்கு விரோதமாக யாராவது சில தப்பிதங்களை செய்திருப்பார் என்று சொன்னால் நீங்கள் முதலாவது அவர்களுக்கு மன்னிக்க வேண்டும். அந்த மன்னிக்கிற சுவாபம் நமக்கு எப்பொழுது வரும்? பழைய மனுஷனாகிய அந்த மனிதன் உங்களுக்குள் இருக்கிற வரைக்கும் வராது. எப்பொழுது கிறிஸ்துவனுடைய சுவாபம் உங்களுக்குள்ளாக வருகிறதோ அப்பொழுது நீங்கள் புதிய மனுஷனாகி உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்து, இதன் மூலமாக இயேசு எனக்கு மன்னித்தார், ஆகவே நானும் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்கிற ஒரு மனப்பான்மை நமக்கு வரும். இல்லாவிட்டால் அதில் எந்த விதமான நம்ம எத்தனை வருடமாக கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் இயேசுவுக்கு ஊழியம் செய்தாலும் அதில் பிரயோஜனமே கிடையாது. அநேகர் நமக்கு சில தப்பிதங்களை செய்யலாம், சில மன வருத்தங்களை கொடுக்கலாம். ஒரு பேச்சிலே, வாக்கிலே, செயலிலே, எல்லா காரியத்திலும் சில காரியங்கள் நமக்கு இடரலாய் காணப்படும். இதுதான் தப்பிதங்கள் என்று சொல்லப்படுகிறது. பிறருடைய தப்பிதங்களை நாம் மன்னித்தால் பரமபிதாவும் நம்முடைய பாவங்களையும் தப்பிதங்களையும் மன்னிப்பாராம். சொல்லிவிட்டு அப்படி நீங்கள் செய்யாவிட்டால் உங்களுக்கு அவர் உங்களுடைய தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார் என்று மிக மிக தெளிவாக சொல்கிறது. இதை நம்முடைய வாழ்க்கையில் இந்த லெந்து காலத்தில் நம்ம அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம பல வகையான காரியங்களில் அநேகர் நமக்கு தீங்கு செய்திருக்கலாம், அநேக தப்பிதங்களை செய்திருக்கலாம். ஆக ஒரே ஒரு காரியம், இந்த லெந்து காலத்தில் நம்ம சிந்திக்க வேண்டியதான காரியம், இயேசு பிதா தேவன் என்னை மன்னித்தார், ஆகவே நான் மற்றவர்களையும் மன்னிக்க வேண்டும். இந்த சுவாபம் இருக்கும் என்று சொன்னால் நமக்கு அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும், பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மன்னிப்பு என்பது உலகத்தில் மிக ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறது. மன்னிப்பது என்பது ஒரு கடினமான காரியமாக நினைக்கிறோம். ஆனாலும் கூட நீங்கள் எங்களுடைய உள்ளத்தில் ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தில் இருப்பீங்கன்னு சொன்னால் இது மிக லகுவாக இருக்கும். இந்த நாளில் கூட நாங்கள் ஒரு முடிவெடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த நாளில் நாம் மன்னிப்போமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.